சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. (2026) சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தவேக வேட்பாளர்கள் நேர்காணல் தொடங்கியிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலை நடத்துகிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய். தவேக வேட்பாளர் நேர்காணல் சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. கட்சியின் தலைவர் விஜய் வேட்பாளர்களை நேர்காணல் செய்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் கட்சி தொடங்கியவுடன் சந்திக்கின்ற முதல் தேர்தல் இது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் தவேக வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் இந்த நேர்காணலை நடத்துகிறார். விருப்ப மனு அளித்தவர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், சென்னை பனையூரில் உள்ள தவேக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்து. வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவித்த மனுக்களிடம் முதற்கட்டமாக 60 நபரிடம், அதாவது தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 60 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வேட்பாளர்களிடம் நேர்காணல் இன்று முதற்கட்டமாக நடைபெறுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு பெறப்பட்ட போது கட்சியின் தலைமை அலுவலகத்தின் ஒரே நாளில் 10,000 மேற்பட்டோர் விருப்ப மனு கொடுத்தவர்கள். அதனால் இந்த பகுதி மக்களும் ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அக்கம் பக்கத்தில் நிறைய புகார் ஏற்பட்டதால் உடனே கட்சியின் நிர்வாக தலைமை கழகம் சார்பில் அனைவருமே போட்டியிடக்கூடிய விருப்பம் தெரிவிப்பவர்கள் கட்சி தலைமை அலுவலகத்துக்கு மின்னஞ்சல் மூலம், அதாவது ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம், கட்சி அலுவலகம் வர வேண்டாம் என்று கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 10,000கணக்கானோர் விருப்பம் தெரிவித்து நேர்காணலுக்கான விருப்பம் தெரிவிக்கின்றார்கள். அனைவருமே அழைத்து நேர்காணல் நடத்த முடியாத அளவுக்கு அதிக அளவு எண்ணிக்கையிலான கொண்ட விருப்பம் பணிக்கு வந்ததால் அதில் முக்கிய நிர்வாகி இல்லாமல் தலைமை கழக நிர்வாகிகள் பரிசீலனை செய்து ஒவ்வொரு தொகுதியாக மாவட்ட செயலாளர் மூலம் பரிசீலனை செய்து ஒரு தொகுதிக்கு 3 பேர் வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதில் உள்ள முக்கிய நபர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் யாரோ கட்சியில் செலவு செய்யக்கூடிய தேர்தல் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு யாரிடம் வசதி வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைய தினத்தில் முதற்கட்டமாக 60 நபர்களிடம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விஜய் அவர்கள் முதற்கட்டமாக இன்றைய தினம் நேர்காணலுக்கு தற்போது விஜய் நேர்காணல் தொடங்கிவிட்டது. கட்சியின் தலைமை நிர்வாகிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். பொங்கல்லி நேர்காணலை விஜய் நடத்துகிறார். அவருடன் அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்க இந்த நேர்காணலை நடத்துவதற்கு? கட்சியின் பொதுச் செயலர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், அதே போன்று செங்கோட்டையன் உள்ளிட்டோரும் பங்கேற்கிறார்கள். நேர்காணல் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இருக்கார்கள். கிட்டத்தட்ட 60 தொகுதி தஞ்சாவூர், நெல்லை, சென்னை, விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்தவர்கள், அதே போன்று கன்னியாகுமரி, சென்னையிலிருந்து ஒரு 3 மாவட்டங்கள், 3 திருவள்ளூர், சென்னையை சேர்ந்த விருகம்பாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து நேர்காணல் கலைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 60 பேர், மிகவும் முக்கியமாக இவர்கள் தான் வேட்பாளர்கள் என்று அறியப்பட்டு அவர்களிடம் மட்டும்தான் தற்போது விஜய் நேர்காணல் நடத்துகிறார். முதல் கட்டமாக இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாமல் இந்த நேர்காணல் அழைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல நிர்வாகிகள் அறிவிப்பிருக்கிறார். அதாவது நேர்காணல் என்றாலே கட்சியில் விருப்பம் தெரிவிப்ப யார் யார் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் அழைத்து கட்சி தலைவர் நேர்காணல் சந்திக்க முடியும் என்ற காரணம் பலர் விருப்பம் தெரிவித்து மனு போடுவார்கள். இந்த சந்திப்பின் மூலமாவது கட்சி தலைவரை நேரில் சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ள முடியும் என்று எண்ணத்தில் தான் பல்வேறு கட்சியிலும் இது போன்றுதான் தொண்டர்கள் விருப்ப மனு வழங்குவார்கள். தனக்கு தொகுதி கிடைக்கிறதோ இல்லையோ, போட்டியிட வாய்ப்பு கிடைக்கிறதோ இல்லையோ, கட்சி தலைவரை நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவரிடம் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ரீதியில் தான் அனைவருமே விருப்ப மனு அளிப்பார்கள். அந்த அடிப்படையில் கூட கட்சி தலைவர் இங்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக நிறைய பேர் விருப்ப மனு வாங்கியவர்கள் கூட பூர்த்தி செய்து திரும்ப கொடுக்கவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. இந்நிலையில் இருப்பினும் கூட ஏகப்பட்ட பேர் விருப்பம் தெரிவித்து மனு கொடுத்திருக்கார்கள். அனைவரையும் அழைத்து நேர்காணல் நடத்த முடியாத ஒரு சூழல் காரணமாக விஜய் அவர்கள் நிர்வாகிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கிய நிர்வாகிகள் மட்டும், அதாவது வேட்பாளர் இவர்தான் என்று அறியப்பட்டவர்கள் மட்டும் தற்போது ஒரு 60 நபர்கள் அழைத்து முதற்கட்டமாக இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. பூங்கொல்லி, முதற்கட்டமாக இன்று நேர்காணல் தொடங்கி இருக்கிறது. இன்னும் எத்தனை கட்டங்களாக தவேகாவில் வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? வேட்பாளர்கள் என்று அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள்?
ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வந்து தனித்துதான் போட்டி என்ற ஒரு நிலை வந்துவிட்டது. இருப்பினும் வந்து அவ்வப்போது வந்து பாஜக அணிக்கு சில விஜயுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்ற கருத்தெல்லாம் அவ்வப்போது வெளிவந்து கொண்ட சூழலில் வந்து இது குறித்து இன்று மதிய நேரத்தில் வந்து கட்சி இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பத்திரிகை சந்திக்க போயிருக்கிறார். நாங்கள் எந்த கட்சியுடன் போட்டியிடவில்லை, நாங்கள் வந்து நேரடியாக தனித்தான் போட்டியிட போகிறோம் என்ற கருத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். சிலர் வந்து இந்த சூழலில் தான் வந்து அதாவது 234 தொகுதிகளுக்கும் வந்து பலர் வந்து விண்ணப்பித்திருந்தாலும் வந்து முதல் கட்டமாக இவர்கள் வேட்பாளர்கள் தான் இன்று தேர்வு செய்யப்பட்ட நபர்களிடம் மட்டும்தான் வந்து இன்றைய நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு தொகுதிக்கு ஒருவர் தான் வந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் தான் வேட்பாளர் என்று நம்மால் இப்போது கணிக்க முடிகிறது. அந்த அளவுக்கு தான் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. எனவே வந்து 60 தொகுதி என்ற வீதம் வந்து 3 கட்டமாக வந்து இந்த நேர்காணல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுகிறது. பொங்கலி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.